வணக்கம். ஏசி சர்க்யூட்ஸ் கேட்டாலே கொஞ்சம் சிக்கலா இருக்கிற மாதிரி தோணும் இல்லையா? ஆனா அது உண்மையிலே ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு உலகம். இன்னைக்கு நாம அந்த உலகத்துக்குள்ள தான் போக போறோம். ஒரு ஏசி சர்க்யூட்டோட 3 முக்கிய ஹீரோக்கள் மின்தடை, தூண்டி, அப்புறம் மின்தேக்கி. இவங்கள பத்தி தான் ரொம்ப எளிமையா ஆழமா தெரிஞ்சுக்க போறோம். நீங்க எப்பதாவது கவனிச்சிருக்கீங்களா? சில எலக்ட்ரானிக் கருவிகள் அத ஆன் பண்ண உடனே ஒரு மாதிரி ன்னு ஒரு முணுமுணுப்பு சத்தம் கேக்கும். ஆனா சில கருவிகள் மட்டும் ரொம்ப அமைதியா, ஸ்மூத்தா வேலை செய்யும். ஏன் அப்படி? அந்த முணுமுணுப்பு சத்தத்தை நிறுத்தி ஒரு சர்க்யூட்ட எப்படி அழகா இசைக்க வைக்கிறது. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அறிவியல் இருக்கு. அதுக்கு பேருதான் ஒத்திசைவு அல்லது ரெசொனன்ஸ். அத நோக்கிய பயணம்தான் இது. சரி, அப்போ வாங்க ஆரம்பிக்கலாம். நாம ஆழமா போறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு சின்ன அடிப்படை விஷயத்த தெளிவுபடுத்திக்கலாம். ஏசி, அதாவது ஆல்டர்னேட்டிங் கரண்ட்னா என்ன? நாம தினமும் பயன்படுத்துற பேட்டரியிலிருந்து வர்ற டிசி, அதாவது டைரக்ட் கரண்ட்ல இருந்து இது எப்படி வித்தியாசப்படுதுன்னு முதல்ல பாத்துடலாம். ஏசிய ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா ஒரு கடல் அலைய கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த அலை எப்படி முன்னாடியும் பின்னாடியும் போயிட்டு வருதோ அதே மாதிரி தான் ஏசி கரண்ட்டும் அதோட திசைய தொடர்ந்து மாத்திக்கிட்டே இருக்கும். இந்த ஸ்கிரீன்ல நீங்க பாக்குற இந்த சமன்பாடு A of t is equal to am sin of omega t plus or minus 5 பாக்குறதுக்கு கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி இருந்தாலும் அது சொல்ற விஷயம் ரொம்ப சிம்பிள் தான். நேரம் மாற மாற அந்த கரண்டோட மதிப்பும் திசையும் எப்படி ஒரு சைன் அலை வடிவத்துல மாறுதுன்னு இது காட்டுது. இந்த முன்னும் பின்னுமான ஆட்டம் தான் ஏசியோட முக்கியமான குணமே. சரி, இந்த அலைகளோட ஆட்டத்தை எப்படி நாம காட்சிப்படுத்தி பார்க்கறது? அதுக்கு தான் ஃபேசர் வரைபடங்கள் நமக்கு உதவுது. ரொம்ப எளிமையா சொல்லணும்னா இத ஒரு கடிகார முள் மாதிரி நினைச்சுக்கோங்க. அந்த முள் சுத்திட்டே இருக்கும். அதோட நீளம் கரண்டோட அளவையும் அது எந்த திசையில இருக்குங்கிறது அதோட நேரத்தையும், அதாவது ஃபேஸையும் குறிக்கும். ஏசி சர்க்யூட்களோட சிக்கலான நடத்தைய புரிஞ்சுக்க இந்த ஃபேசர் டயக்ராம் ஒரு சூப்பரான கருவி. இப்போ நம்ம ஏசி சர்க்யூட்ங்கிற கதைக்குள்ள இருக்கிற 3 முக்கிய கதாபாத்திரங்களை சந்திக்கலாம். ஆமா, இவங்கள கேரக்டர்ஸா பார்த்தா அவங்க செய்யற வேலை ரொம்ப சுலபமா நம்ம மனசுல பதிஞ்சிடும். யார் அந்த 3 பேருன்னு பார்க்கலாமா? நம்ம கதையோட முதல் கேரக்டர் மின்தடை, அதாவது ரெசிஸ்டர். இவர் ரொம்பவே நேர்மையான, எந்த வம்புக்கும் போகாத ஒரு கேரக்டர். இவரோட வேலை ஒன்னே ஒண்ணுதான், கரண்ட் போறதை எதிர்க்கிறது. இவரை தாண்டி வோல்டேஜும் கரண்ட்டும் போகும்போது ரெண்டும் கைகோர்த்துக்கிட்டு ஒன்னாவே பயணிக்கும். யார் முன்னாடி யார் பின்னாடின்னு எந்த ஒரு போட்டியும் இங்க கிடையாது. ரெண்டும் இன்ஃபேஸ், அதாவது ஒரே கட்டத்துல இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போற கேரக்டர் கொஞ்சம் மந்தமானவர். அவர்தான் மின்தூண்டி, அதாவது இண்டக்டர். இவர் என்ன பண்ணுவார்னா தனக்குள்ள வர ஆற்றல ஒரு காந்தப்புலமா சேமிச்சு வைப்பார். இந்த பழக்கத்தால அவர் கரண்ட உடனே போக விட மாட்டார், கொஞ்சம் தாமதப்படுத்துவார். இதனால என்னாகும்னா கரண்ட் எப்போதுமே வோல்டேஜுக்கு பின்னாடி தான் வரும். அதாவது கரண்ட் 90 டிகிரி பின்தங்கி லேக் ஆகி வரும். நம்ம கதையோட கடைசி கேரக்டர் மின்தேக்கி, அதாவது கெப்பாசிட்டர். இவர் நம்ம இண்டக்டருக்கு அப்படியே ஆப்போசிட். ரொம்பவே சுறுசுறுப்பானவர். இவர் ஆற்றலை ஒரு மின்புலமா சேமிச்சு வைப்பார். இந்த ஆற்றல் காரணமா இவர் கரண்ட்டை வோல்டேஜுக்கு முன்னாடியே தள்ளி விட்டுடுவார். அதனால கெப்பாசிட்டர் இருக்கிற இடத்துல கரண்ட் எப்போதுமே வோல்டேஜை விட 90 டிகிரி முன்னாடி போகும், அதாவது லீடு பண்ணும். ஒன்னு பின்தங்குது, இன்னொன்னு முந்தி செல்லுது. சரியா? ஓகே, இப்போ ஒரு சுவாரஸ்யமான கேள்வி. இந்த 3 வித்தியாசமான கேரக்டர்ஸும் நேர்மையான ரெசிஸ்டர், மந்தமான இண்டக்டர், சுறுசுறுப்பான கெப்பாசிட்டர் ஒரே சர்க்யூட்ல ஒன்னா சந்திச்சா என்ன நடக்கும்? அங்கதான் ஒரு பெரிய போட்டியே ஆரம்பிக்குது. அந்த போட்டியோட விளைவுதான் இம்பிடன்ஸ், அதாவது மின் எதிர்ப்பு. இத ஒரு கயிறு இழுக்கிற போட்டி மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் இண்டக்டர் கரண்ட பின்னால வான்னு இழுக்குது, இன்னொரு பக்கம் கெப்பாசிட்டர் முன்னாடி போன்னு தள்ளுது. இந்த இழுபறி போட்டிக்கு நடுவுல ரெசிஸ்டர் அதோட பங்குக்கு ஒரு தடைய கொடுக்குது. இந்த 3ம் சேர்ந்து உருவாக்குற அந்த மொத்த தடைக்கு பேர் தான் இம்பிடன்ஸ், அதாவது இசட். இந்த மொத்த தடைய எப்படி கணக்கிடுறது? அதுக்கு தான் இந்த ஃபார்முலா. இங்க ஜெட்டுங்கிறது இம்பிடன்ஸ். இதுல நீங்க ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு பகுதி இருக்கு. அதுதான் அந்த XL மைனஸ் XC பாகம். XLங்கிறது இண்டக்டரோட எதிர்ப்பு சக்தி, அதாவது இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். XCங்கிறது கெப்பாசிட்டரோட எதிர்ப்பு சக்தி, அதாவது கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். இந்த ரெண்டுக்கும் நடுவுல நடக்கிற சண்டையோட முடிவு என்னவோ அதுதான் சர்க்யூட்டோட போக்கையே தீர்மானிக்கும். அதோட சேர்ந்து ரெசிஸ்டன்ஸ் R பங்கும் சேரும்போது நமக்கு மொத்த இம்பிடன்ஸ் கிடைக்குது. சரி, அந்த கயிறு இழுக்கிற போட்டியில ஒருவேளை 2 பக்கமும் சமமான சக்தியோட இழுத்தா என்ன ஆகும்? யாருமே ஜெயிக்க மாட்டாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு சமநிலை ஏற்பட்டா அப்பதான் ஒரு மேஜிக் நடக்கும்.
நம்ம சர்க்கியூட் முணுமுணுக்கிறத நிறுத்திட்டு ரொம்ப தெளிவா அழகா இசைக்க ஆரம்பிக்கும். இந்த ஒரு அற்புதமான நிலைக்கு பேர் தான் ஒத்திசைவு அல்லது ரெசோனன்ஸ். இன்னும் தெளிவா கேட்கணும்னா, இண்டக்டரோட எதிர்ப்பு சக்தியான XLும் கெபாசிட்டரோட எதிர்ப்பு சக்தியான XCயும் ரெண்டும் சரிசமமா ஈக்குவலா இருந்தா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? வாங்க பார்க்கலாம். அந்த சரியான சமநிலை தான் ரெசோனன்ஸ். இந்த நிலைமையில இண்டக்டரோட இழுக்கிற சக்தியும் கெபாசிட்டரோட தள்ளுற சக்தியும் ஒன்னையொன்னு கேன்சல் பண்ணிடும். இப்போ அந்த சண்டையே இல்லாம போயிடுறதால சர்க்கியூட்ல மிச்சம் இருக்கிறது நம்ம நேர்மையான ரெசிஸ்டரோட தடம் மட்டும்தான். இதனால மொத்த தடையான இம்பிடன்ஸ் அதோட மிக குறைந்த நிலைக்கு வந்துடும். தடை கம்மியான என்னாகும்? கரண்ட் அதிகபட்ச வேகத்துல எந்த தடையும் இல்லாம பாய ஆரம்பிக்கும். சரி, இந்த மேஜிக் எல்லா ஃப்ரீக்வன்சிலையும் நடக்குமா? இல்லவே இல்ல. ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சில மட்டும்தான் இது நடக்கும். அதுக்கு பேர் தான் ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி. அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தான் இது. ω0 = 1/√LC. இந்த ஃபார்முலாவை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது சர்க்கியூட்ல இருக்கிற இண்டக்டர் L மற்றும் கெபாசிட்டரோட C மதிப்பை மட்டும்தான் பொறுத்தது. நீங்க Lஐயும் Cஐயும் மாத்தினா அந்த இசைக்கிற ஃப்ரீக்வன்சியும் மாறிடும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சமன்பாடு. ரெசனன்ஸ் நிலைமையில ஒரு சர்க்கியூட் அதோட உச்சபட்ச திறனோட செயல்படும். என்னென்ன நடக்கும்னு சுருக்கமா பார்க்கலாம். முதல்ல இண்டக்டிவ் ரியாக்டன்ஸும் கெபாசிட்டிவ் ரியாக்டன்ஸும் சமமா இருக்கிறதால நிகர ரியாக்டன்ஸ் 0 ஆகிடும். இதனால மொத்த தடை அதாவது இம்பீடன்ஸ் ரொம்பவே குறைஞ்சு வெறும் ரெசிஸ்டன்ஸ்க்கு சமமாயிடும். தடை கம்மியா இருக்கிறதால கரண்ட் அதோட அதிகபட்ச அளவு அடையும். வோல்டேஜும் கரண்ட்டும் மறுபடியும் ஒரே கட்டத்துக்கு வந்துடும். கடைசியா பவர் ஃபேக்டர் 1ன்னு இருக்கும். அதாவது சக்தி வீணாகாம முழுசா பயன்படுத்தப்படும். இதுதான் ஒரு சர்க்கியூட்டோட பெர்ஃபெக்ட் ஸ்டேட். ஓகே, இப்போ நம்ம சர்க்கியூட் ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சில சிறப்பா செயல்படுதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா அந்த செயல்பாடு எவ்வளவு கூர்மையா இருக்கு, அந்த இசை எவ்வளவு துல்லியமா இருக்குன்னு எப்படி அளக்குறது? அதுக்கு தான் நாம குவாலிட்டி ஃபேக்டர் அதாவது Q ஃபேக்டர் அப்புறம் பேண்ட்வித் அதாவது அலைவரிசை அகலம்ங்கிற 2 விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும். முதல்ல குவாலிட்டி ஃபேக்டர் அதாவது Q ஃபேக்டர். இது அந்த ரெசனன்ஸ் எவ்ளோ ஷார்ப்பா ஒரு மலையுச்சி மாதிரி கூர்மையா இருக்குன்னு அளக்குற ஒரு காரணி. Q ஃபேக்டர் எவ்ளோ அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு சர்க்கியூட் ரொம்ப செலக்டிவா இருக்கும். அதாவது அதுக்கு வேண்டிய ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சியை மட்டும் ரொம்ப துல்லியமா தேர்ந்தெடுத்து மத்த எல்லாத்தையும் நிராகரிச்சிடும். இது ரேடியோ டியூனிங்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இங்கே பாருங்க, Q ஃபேக்டர் கூட சீரீஸ் சர்க்கியூட்டுக்கும் பேரலல் சர்க்கியூட்டுக்கும் வித்தியாசமா செயல்படும். இடது பக்கம் இருக்கிற சீரீஸ் சர்க்கியூட்ல Q ஃபேக்டர் வோல்டேஜை பெருக்கிற வேலையை செய்யுது. ஆனா வலது பக்கம் இருக்கிற பேரலல் சர்க்கியூட்ல அது கரண்ட்டை பெருக்குது. இந்த 2 ஃபார்முலாவையும் பார்த்தீங்கன்னா அதுகளோட உறவு தலைகீழா இருக்கிறது உங்களுக்கு புரியும். ஒன்னு வோல்டேஜ் மேக்னிஃபிகேஷன், இன்னொன்னு கரண்ட் மேக்னிஃபிகேஷன். அடுத்து பேண்ட்வித். இது அந்த ரெசனன்ஸ் பீக் எவ்ளோ அகலமா இருக்குன்னு சொல்லுது. Q ஃபேக்டருக்கும் பேண்ட்வித்துக்கும் ஒரு தலைகீழ் தொடர்பு இருக்கு. அதாவது Q ஃபேக்டர் ரொம்ப அதிகமா இருந்தா அந்த மலை உச்சி ரொம்ப கூர்மையா இருக்கும். அதனால அதோட பேண்ட்வித் ரொம்ப குறுகலா இருக்கும். இது ரொம்ப செலக்டிவான சர்க்கியூட். ஒருவேளை Q ஃபேக்டர் கம்மியா இருந்தா அந்த பீக் அகலமா இருக்கும். அதனால அதோட பேண்ட்வித்தும் அகலமா இருக்கும். அது நிறைய ஃப்ரீக்வன்சிகளை ஏத்துக்கும். சரி, இவ்ளோ விஷயங்கள் பார்த்தாச்சு. கடைசியா நம்ம தெரிஞ்சுக்கிட்ட எல்லா முக்கியமான பாயிண்ட்டுகளையும் ஒரு தடவை வேகமா ஞாபகப்படுத்திக்கலாமா? இது உங்க தேர்வுக்கான ஒரு குட்டி குறிப்பு மாதிரி கூட இருக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெசிஸ்டர்ல வோல்டேஜும் கரண்ட்டும் ஒரே கட்டத்துல இருக்கும். இண்டக்டர்ல கரண்ட் 90 டிகிரி பின் தங்கும், லேக் ஆகும். கெபாசிட்டர்ல கரண்ட் 90 டிகிரி முந்தி செல்லும், லீட் பண்ணும். மூணும் சேர்ந்து உருவாகுற மொத்த தடைதான் இம்பிடன்ஸ். எப்போ இண்டக்டரோட எதிர்ப்பும் கெபாசிட்டரோட எதிர்ப்பும் சமமாகுதோ அப்போ ரெசனன்ஸ் நடக்கும். ரெசனன்ஸ்ல தடை ரொம்ப குறைவா இருக்கும், கரண்ட் அதிகபட்சமா இருக்கும். அந்த மேஜிக் நடக்கிற ஃப்ரீக்வன்சி ω = 1/√LC. இப்போ ஒரு சர்க்கியூட்டை எப்படி இசைக்க வைக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த ரெசனன்ஸ்ங்கிற கொள்கை நம்ம தினமும் பார்க்குற தொழில்நுட்பத்துல எங்கெல்லாம் ஒழிஞ்சிருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம ரேடியோவை ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஷனுக்கு டியூன் பண்றதுலேருந்து வயர்லெஸ் சார்ஜர்கள் வரைக்கும், மெடிக்கல் MRI மிஷின்கள் வரைக்கும் இந்த அடிப்படை தத்துவம் தான் வேலை செய்யுது. இது இல்லாம வேற எங்கெல்லாம் இந்த மேஜிக் நடக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.